ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மெக் ப்ரெப் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாம் 2017 மெக்கானிக்கல் கொஸ்டின் பேப்பரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஒரு 10 கொஸ்டினை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ கேஷுவல் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் இருக்கிற எந்த ஃபோர்காஸ்டிங் மெத்தட் கேஷுவல் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ட்ரெண்ட் அட்ஜஸ்டட் எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்தனிங். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபோர்காஸ்டிங்னா என்னென்னா எஸ்டிமேட்டிங் த டிமாண்ட், அதாவது அடுத்து எவ்வளோ டிமாண்டு வரப்போகுது நம்ம ப்ராடக்ட்டுக்கு, அடுத்த மாதம் அல்லது அடுத்த வருஷம் நெக்ஸ்ட்டு என்ன டிமாண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத எஸ்டிமேட் பண்ணுறது தான் ஃபோர்காஸ்டிங்னா. இதில் கேஷுவல் ஃபோர்காஸ்டிங்னா என்னென்னா, இது டிபெண்ட்ஸ் ஆன் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அதாவது இது நிறைய வேரியபிள்ஸை பொறுத்து தான் கேஷுவல் ஃபோர்காஸ்டிங் இருக்கும். உதாரணத்துக்கு எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், நம்ம ப்ரைஸ் என்ன, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்டோடைய விலை என்ன, ரிலேட்டட் ஐட்டம்ஸ் சேல்ஸ், நமக்கு போட்டியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சேல்ஸ் ஆகுது, அப்புறம் சீசனை பொறுத்து எந்த சீசனில் எவ்வளோ ஆகுது, இதெல்லாம் பொறுத்து இருக்கிறது தான் கேஷுவல் ஃபோர்காஸ்டிங். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது என்னென்னா டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங்னு ஒன்று இருக்குது. இந்த டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங் என்னென்னா பேஸ்ட் ஆன் பாஸ்ட் சேல்ஸ், அதாவது போன மாதம் அல்லது போன வருஷம் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சோ அதை வச்சு டிட்டர்மின் பண்ணக்கூடியது டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங். ஓகேவா? டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங்கில் இந்த ட்ரெண்ட் அட்ஜஸ்டட் எக்ஸ்பொனென்ஷியல் மாடலிங்கும் வருது. அதாவது ட்ரெண்ட் அட்ஜஸ்டட்னா போன மாதம் அல்லது போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சோ அதை வச்சு, அந்த ட்ரெண்டை வச்சு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறது தான் ட்ரெண்ட் அட்ஜஸ்டட் எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்தனிங் மெத்தட். அப்போ இது கேஷுவல் ஃபோர்காஸ்டிங் மெத்தட் கிடையாது. அதனால் இதுதான் டைம் சீரீஸ் ஃபோர்காஸ்டிங் மாடல். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டினுக்கு போவோம். செகண்ட் கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு டியூ டேட் ஆர் டெலிவரி டைம்? அதாவது கொடுத்தக்கூடிய ஆப்ஷனில் எது டியூ டேட்டோ டெலிவரி டைமோ சம்மந்தம் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ஃப்ளோட் டைம். ஏன் ஃப்ளோட் டைம் அப்படின்னா, ஃப்ளோட் டைம்னு என்னென்னா மெஷரிங் ஆப்ரேஷனல் டைமிங், ஒவ்வொரு ப்ராசஸும் எவ்வளோ நேரத்துக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஃப்ளோட் டைம். டார்டினஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லேட்னஸ், மெஷர் ஆஃப் லேட்னஸ், எவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது டார்டினஸ். டார்டினஸ், லேட்னஸ், நம்பர் ஆஃப் டார்டி ஜாப்ஸ், இது எல்லாமே டெலிவரி டியூ டேட்டை பொறுத்தது. ஃப்ளோட் டைம்ங்கிறது டெலிவரியை பொறுத்தது இல்லை, ப்ராசஸ் டைமிங்ஸை பொறுத்தது, ஆப்ரேஷனல் டைமிங்ஸை பொறுத்தது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஃப்ளோட் டைம். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினுக்கு போவோம். The correct sequence of operations in production planning and control is? ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோலில் கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, ரூட்டிங், ஷெடியூலிங், டிஸ்பேச்சிங், ஃபாலோ அப். ஃபஸ்ட்டு ரூட்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ரூட்டிங்னா டிசைடிங் தி பாத், அதாவது எந்த பாத் வழியாக நம்ம ப்ராடக்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், அதாவது எந்தெந்த மிஷின் வழியாக போகுது, ஃபஸ்ட்டு மிஷின் வழியாக போதா, செகண்ட் மிஷின் வழியாக போதா, இந்த மாதிரி அதுக்கு ஒரு வழியை தீர்மானிக்கிறது தான் ரூட்டிங். அடுத்து ஷெடியூலிங்னா என்னென்னா டிட்டர்மைன்ஸ் வென் அண்ட் இன் விச் டைம் ஒர்க் வில் பி டன், எந்த டயத்தில் எவ்வளோ நேரம் ஒரு மிஷினில் இந்த ப்ராடக்ட் ஓடும், எவ்வளோ நேரம் ப்ராசஸ் ஆகும், எந்த டயத்துக்கு இன்னொரு மிஷினுக்கு போகும், இப்படிங்கிறத ஃபுல்லாக டிட்டர்மைன் பண்ணுறது தான் ஷெடியூலிங். டிஸ்பேச்சிங்னா என்னென்னா ஸ்டார்டிங் த ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் பை ரிலீஸிங் ரா மெட்டீரியல்ஸ், டூல்ஸ் எக்ஸெட்ரா. டிஸ்பேச்சிங்னா ஃபைனல் ப்ராடக்டை வெளியே டிஸ்பேச் பண்ணுறது கிடையாது, ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ரா மெட்டீரியல்ஸையும் டூல்ஸையும் நம்ம மெஷினுக்கு அனுப்புறதுக்கு பேர் தான் டிஸ்பேச்சிங். அடுத்து ஃபாலோ அப் அப்படின்னா என்னென்னா செக்கிங் வெதர் எவ்ரி திங் இஸ் கோயிங் அக்கார்டிங் டு பிளான், அதாவது ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணியிருப்போம், அதுக்கு அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஃபாலோ அப். அப்படி நடக்கலாட்டி அதை மாற்றுறது, இதுதான் ஃபாலோ அப். அப்போ ஆன்சர் ஃபஸ்ட்டு ரூட்டிங், பார்த்தை டிட்டர்மைன் பண்ணுறது. செகண்டு ஷெடியூலிங், ஒவ்வொரு மிஷின்லேயும் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது. தேர்டு டிஸ்பேச்சிங், இப்போ தான் ரா மெட்டீரியலை ஒவ்வொரு மிஷினுக்கும் அனுப்புறது.
ஃபாலோ அப்னா வந்து செக் பண்ணுறது, கரெக்டாக எல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 4th கொஸ்டின், த ரெண்ட் ஃபார் ஸ்டோர்ஸ் வேர் மெட்டீரியல்ஸ் ஆர் கெப்ட் ஃபால்ஸ் அண்டர். அதாவது நம்ம மெட்டீரியல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஸ்டோர் பண்ணுற இடத்துக்கு வந்து நம்ம வந்து ரெண்ட்டு கொடுக்கணும், அதாவது வாடகை கொடுக்கணும். அந்த வாடகை வந்து எந்த காஸ்ட்டில் வந்து வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதனோட சொல்யூஷன் பார்த்தோம்னா ஹோல்டிங் காஸ்ட், அதாவது நம்ம வச்சுருக்க பொருளுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துக்கான வாடகை வந்து எதில் வரும் அப்படின்னா வந்து ஹோல்டிங் காஸ்ட்டில் தான் வரும். ஓகே, அடுத்து 5th கொஸ்டின், in a fixed order quantity, constant lead time inventory system, the safety stock is dependent on. அதாவது ஃபிக்ஸ்டு ஆர்டர் குவான்டிட்டி கான்ஸ்டன்ட் லீட் டைம் இன்வென்ட்ரி சிஸ்டத்தில் சேஃப்டி ஸ்டாக் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சேஃப்டி ஸ்டாக் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தா ஆப்ஷன் சி, சர்வீஸ் லெவல் அண்ட் டிமாண்ட் வேரியேஷன் டியூரிங் லீட் டைம். சர்வீஸ் லெவல் அண்ட் டிமாண்ட் வேரியேஷன் டியூரிங் லீட் டைம். இது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சேஃப்டி ஸ்டாக்னா என்னென்னு பார்ப்போம். சேஃப்டி ஸ்டாக்னா என்னென்னா எக்ஸ்ட்ரா ஸ்டாக் இன் ஆர்டர் டு மீட் ஃப்ளக்சுவேஷன் இன் சப்ளை அண்ட் டிமாண்ட். சில நேரத்தில் வந்து டிமாண்ட் அதிகமாகும், சில நேரத்தில் வந்து சப்ளை வந்து குறைஞ்சிரும். அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். இதுக்கு பேர் தான் வந்து சேஃப்டி ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து வந்து சர்வீஸ் லெவல். சர்வீஸ் லெவல்னால் என்னென்னா மெஷரிங் பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அவுட் ரிஸ்க் அண்ட் இன்வென்ட்ரி காஸ்ட். அதாவது அந்த சேஃப்டி ஸ்டாக் வந்து ரொம்ப அதிகமாகவும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதிகமாகவும் ஸ்டோர் பண்ணால் நமக்கு வந்து காசு வந்து அதிகமாகிடும். அதாவது அந்த ஹேண்ட்லிங் காஸ்ட், ஹோல்டிங் காஸ்ட் வந்து அதிகமாகிடும். அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் வந்து சர்வீஸ் லெவல். மெஷரிங் பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அவுட் ரிஸ்க், அதாவது மொத்தமாக தீந்துடவும் கூடாது, அதே மாதிரி இன்வென்ட்ரி காஸ்ட்டும் வந்து ரொம்ப அதிகமாகிடவும் கூடாது. இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதை இது டிட்டர்மைன் பண்ணுறது தான் சர்வீஸ் லெவல். ஓகே, அடுத்து வந்து லீடு டைம். லீடு டைம்னா என்னென்னா டைம் டேக்கன் பிட்வீன் பிளேசிங் அன் ஆர்டர் அண்ட் ரிசீவிங் இட். லீடு டைம்னா என்னென்னா நம்ம ஒரு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறோம், அந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிசீவ் பண்ணுறதுக்கு இடையில உள்ள டைம் டேக்கன் எவ்வளோ நேரம் ஆகுதோ அதுக்கு பேர் தான் லீடு டைம். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, சேஃப்டி ஸ்டாக் எதை பொறுத்து இருக்கும் ஃபிக்ஸ்டு ஆர்டர் குவான்டிட்டி சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா சர்வீஸ் லெவலையும் டிமாண்ட் வேரியேஷன் டியூரிங் லீடு டயத்தையும் ரெண்டையுமே பொறுத்து இருக்கும். ஓகேவா. ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு. இப்போ அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டின், டார்க் ஆக்டிங் ஆன் ஏ பாடி ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ அண்ட் ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா இஸ். அதாவது வந்து ஒரு பாடியில் வந்து டார்க் வந்து ஆக்ட் ஆகுது, அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபா. அப்போ வந்து அந்த டார்க் வந்து அதோடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஐ ஆல்ஃபா. ஓகேவா. டார்க்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரொட்டேஷன் ஆனால் அது வந்து டார்க்குன்னு சொல்லுவோம். சாதாரணமாக ஃபோர்ஸுக்கு வந்து MA அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு அக்சலரேஷன் அப்படின்னு தெரியும். அதே போல் டார்க்குக்கு வந்து ஐ ஆல்ஃபா, அதாவது மாஸுக்கு பதிலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அக்சலரேஷனுக்கு பதிலாக ஆங்குலர் அக்சலரேஷன். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் 7th கொஸ்டின், விர்ச்சுவல் ஒர்க் ரெஃபர்ஸ் டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தோம்னா விர்ச்சுவல் ஒர்க் டன் பை ஆக்சுவல் ஃபோர்ஸஸ். அதாவது உண்மையான ஆக்சுவல் ஃபோர்ஸ்னால் செய்யப்படக்கூடிய விர்ச்சுவல் ஒர்க் டன்னுக்கு பேர் தான் வந்து விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். முதல் விர்ச்சுவல் ஒர்க்னால் என்னென்னு பார்ப்போம். விர்ச்சுவல் ஒர்க்குங்கிறது ஒரு இமேஜினரி ஒர்க். அதாவது ஒரு சிஸ்டத்தில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த சிஸ்டம் வந்து எப்படியெல்லாம் டிஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இமேஜினரியாக படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து விர்ச்சுவல் ஒர்க். ஓகேவா. அப்போ விர்ச்சுவல் ஒர்க்னு என்னென்னா விர்ச்சுவல் ஒர்க் டன் பை ஆக்சுவல் ஃபோர்ஸஸ். உண்மையிலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதனால் ஏற்படக்கூடிய இமேஜினரி ஒர்க் டன். இமேஜினரி ஒர்க் என்னென்ன ஆகுமோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்து வந்து 8th கொஸ்டினுக்கு போவோம். எ பாடி மூவிங் ஃப்ரம் ரெஸ்ட் அலாங் ஏ ஸ்ட்ரைட் லைன் with an acceleration with the equation of a is equal to 4 minus t squared divided by g, where a is meter per second squared, t is in second. Its velocity and distance traveled in 6 seconds. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து மூவ் ஆகுது, அதோட ஆக்சலரேஷன் வந்து 4 minus t squared by g,
வேர் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, t கொடுத்துருக்காங்க, செகண்டில் இருக்குன்னு. இட்ஸ் வெலாசிட்டி அண்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் இன் 6 செகண்ட்ஸ். 6 செகண்டுக்கு அப்புறம் இதோட வெலாசிட்டியும் டிஸ்டன்ஸும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து சி 16 மீட்டர் பர் செகண்ட், 60 மீட்டர். ஓகேவா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 4 - t²/g. ஓகே, நமக்கு டு ஃபைண்ட் என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் வேணும். 6 செகண்ட்ஸுக்கு அப்புறம், 6 செகண்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு வந்து வேணும். இப்போ வந்து வெலாசிட்டி பார்த்துக்கிட்டோம்னா வந்து வெலாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அக்சலரேஷனுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அதாவது dv/dt. இப்போ dvயை மட்டும் இந்த சைடு வச்சுக்கணும், dt இங்கிட்டு போயிடுச்சுன்னா adtன்னு ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவை வெலாசிட்டி. அப்போ இன்டகிரேஷன் பண்ணோம்னா ரெண்டு சைடும் இது வந்து dv வந்து v ஆயிரும், இந்த பக்கம் இன்டகிரல் ஆஃப் adt ஆயிரும். ஓகே, நமக்கு a வந்து தெரியும், கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, 4 - t²/gன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணோம்னா 4t - t³/3. ஏன்னா வந்து 4dt பண்ணோம்னா 4t வரும், t² இன்டகிரேஷன் பண்ணோம்னா t³/3ன்னு வரும். ஓகேவா, ஓகே, இந்த ஃபார்முக்கு வந்துடும். இப்போ டைம் வந்து 6 செகண்டுக்கு அப்புறம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6ஐ வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா நமக்கு கால்குலேஷன் பண்ணோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 16.66 மீட்டர் பர் செகண்டுன்னு வருது கால்குலேட் பண்ணால். இதுக்கு பக்கத்தில் இருக்க ஆன்சர் பார்த்தோம்னா 16 மீட்டர் பர் செகண்ட், அப்ராக்சிமேட்டாக 16 மீட்டர் பர் செகண்ட் தான் வந்து வெலாசிட்டியோட ஆன்சர். ஓகேவா, வேறு ஆப்ஷன் எதுலேயுமே 16 மீட்டர் பர் செகண்ட் இல்லை, அதனால் ஆப்ஷன் வந்து நம்ம டிக் பண்ணிடலாம். அடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அல்லது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். நமக்கு தெரியும் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும். அப்போ ds இஸ் ஈக்குவல் டு v × dt. அதே மாதிரி இன்டகிரேஷன் பண்ணுறோம், இன்டகிரல் ஆஃப் v dtன்னு மாறிடும். v வந்து நமக்கு தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 4t - t³/3g. அதை வந்து போட்டுக்கிறோம். அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து திருப்பி இன்டகிரேஷன் பண்ணுவோம். t இன்டகிரேஷன் பண்ணால் 4t இன்டகிரேஷன் பண்ணால் 4t²/2. ஏன்னா t வந்து இன்டகிரேஷன் பண்ணால் t²/2ன்னு வந்துடும். அதே மாதிரி t³ இன்டகிரேஷன் பண்ணால் t⁴/4/4ன்னு வரும். ஏற்கனவே 3 இருக்கனால 4 × 3 12ன்னு மாறிடும். ஓகே, அப்படியே வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். அப்புறம் 6ஐ வந்து அப்ளை பண்ணுறோம், ஏன்னா வந்து டைம் இஸ் ஈக்குவல் டு 6 செகண்டில் தான் கேட்டிருக்காங்க. 6ஐ அப்ளை பண்ணோம்னா வந்து கால்குலேஷன் பண்ணோம்னா 60.99 வருது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா வந்து 60 மீட்டரில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஆன்சர் வந்து வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 16 மீட்டர் பர் செகண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 60 மீட்டர். ஓகே, இப்போ அடுத்து 9th கொஸ்டினுக்கு போவோம். 9th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஃபார் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் ஆர். அதாவது ஸ்டீலுக்கும் அலுமினியமுக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் எவ்வளோ, மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சொல்யூஷன் பார்த்தோம்னா எந்த ஆன்சரும் வந்து கரெக்டாக வரல. ஓகேவா, கொஞ்சம் மாறி கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன்னு சொல்லுவோம். இதை யூஸ் பண்ணி தான் வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனில் ஸ்டீலோடைய கோஎஃபிஷியன்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 12 × 10⁻⁻6 per டிகிரி செல்சியஸ். ஓகேவா, அலுமினியத்துக்கு பார்த்தீங்கன்னா 23 × 10⁻⁻6 per டிகிரி செல்சியஸ். ஓகேவா, இது எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஸ்டீலுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அலுமினியத்துக்கு வந்து 23 இருக்குது, 18, 20 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, 23 எங்கேயுமே இல்லை. ஓகேவா, அதே போல் வந்து யங்ஸ் மாடுலஸ் பார்த்தோம்னா வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து நமக்கு தெரியும் 2.1 × 10⁵ மெகாபாஸ்கல்னு படிச்சிருப்போம். இது வந்து ஜிகாபாஸ்கலில் கேட்டிருக்காங்க. ஜிகாபாஸ்கல்னா 210 ஜிகாபாஸ்கல். 210 ஜிகானா வந்து 10⁹ அது 10⁹. ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து அலுமினியம், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் அலுமினியம் பார்த்தோம்னா வந்து 70 ஜிகாபாஸ்கல். ஓகே, எந்த ஆப்ஷன்லையுமே இல்லை. ஓகே, 10th கொஸ்டின் பார்ப்போம். இஃப் த பாடி இஸ் ஸ்ட்ரெஸ்டு within the elastic limit, the lateral strain bears a constant ratio to linear strain, the constant is known as. ஓகேவா, இப்போ வந்து பாடி வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணோம்னா வித்தின் த எலாஸ்டிக் லிமிட், லேட்ரல் ஸ்ட்ரெயினுக்கும் லீனியர் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோவுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ. நமக்கு தெரியும் பாய்சன்ஸ் ரேஷியோ μ = லேட்ரல் ஸ்ட்ரெயின் / லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பாய்சன்ஸ் ரேஷியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 2017 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ஒரு 10 கொஸ்டின் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை வந்து பார்க்குறதுக்கு நம்ம மெக்ப்ரப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.